அல்லாஹ்வுடைய மனசை சந்தோஷப்படுத்தும், அல்லாஹ்வுக்கு அடிமைத்தான் நிரூபிக்கிறது. அமலுக்கு சொர்க்கம் இல்லை, ஈமானுக்கு தான் சொல்லும். வேற அமல் அமல் என்னத்துக்கு செய்யணும்? அல்லாஹ்வுக்கு அடிமைத்தனத்தை நிரூபிப்பதற்காக. நான் அடிமைத்தான் ரப்பே, உன்னுடைய வரம்பை நான் மீற மாட்டேன். அல் ஹலாலு பையன், அல் ஹராமு பையன். ஹலால் ஹராம் ரெண்டும் தெளிவாக துலாம்பரமாக இருக்கு. இந்த ரெண்டுக்கு மத்தியில் இருக்க கூடுமா கூடாது சில விஷயங்கள். அதுல யாரு அல்லாஹ்வுக்கு அஞ்சுவானோ, அதுல யார் அல்லாஹ்வுக்கு பயப்படுவானோ, என்னுடைய இந்த செயலால் அல்லாஹ் கோவிச்சுப்பானோ, அல்லாஹ்வுக்கு வருத்தம் வந்துருமா என் மீது என்று அஞ்சாத வந்திருக்கிறாங்க, அவன் முத்தகி இல்லை. இது தெளிவாக ஹராம், இது தெளிவாக ஹலால் தெரிஞ்சு போச்சு. இந்த ரெண்டுக்கு மாபைன்னு ஒண்ணு இருக்கு. அதுல பிரவேசிக்காமல் தன்னை தற்காத்துக் கொள்வானே, தைரியமாக அதை செய்யாம ஒரு காலம் அது ஆகுமாக இருக்கலாம். உமர் நாயகம் சொல்லுகிறார்கள், இறை அச்சத்தினால், அல்லாஹ்வுடைய பயத்தினால 70 ஹலாலையும் விட்டு விட்டோம். ஒரு கால ஹராமா இருந்தா நமக்கு நீ எப்படி? அந்த ஹதீஸ்லயே விளக்கம் இருக்குது. இது அல்லாஹ்வுடைய ஹுதூத், அல்லாஹ்வுடைய எல்கை. அந்த எல்கையை தாண்டாத. வரப்புற மேயிற மாடு வயல்ல ஒரு கடிக்கத்தான் செய்யும். அதனால அந்நிய பெண்களுக்கு மத்தியில நடந்து போகக்கூடாது, அந்நிய பெண்கிட்ட அதிகமா பழகக்கூடாது, பேசக்கூடாது. எல்லாத்துக்கும் கெடுதி இருக்கு. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு மாரிஃபா இருக்குங்க. அது ஒரு கரை புரண்டு போகக்கூடிய வெள்ளம். அந்த வெள்ளத்தை கட்டுப்படுத்தி ஊரை பாழாக்காம பாதுகாத்து கொண்டு கடல்ல சேர்க்கக்கூடியது ஷரியத்துங்கிற கரை. ஷரியத்தை யார் விட்டானோ ஒரு மாரிஃபா கிடையாது. மாரிஃபா கிடைச்சாலும் பலன் அடிக்காது, வரம்ப மீறிடு. ஹுதூத் தஜாவுஸ் காலம் முழங்கால், அப்புறம் தொடை, இடுப்பு, தொடையில உள்பகுதியில் வந்தா உணர்வு இடத்துக்கு இடம் உணர்வு மாறும். விளங்குச்சுல்ல? தவறுதலா கைப்பற்றுறான் தரக்கூடையில. ஏன் அங்க கையை கொண்டு போனேன்? அதுல எகத்தியாவது முந்திய செய்யணும். தவறுதலா தானப்பட்டு அவ்வளவு அலட்சியமையா நடந்து, அதுக்குத்தான் ஹுதூத். ஹராமுக்கும் ஹலாலுக்கும் இடையில இருக்கிற வஸ்துக்கள் இருக்குல்ல, சந்தேகமானது. அதுல யார் அல்லாஹ்வுக்கு அஞ்சுறானோ அவன் தான் முத்தகி. இல்லைன்னா தக்வா இல்லைன்னு. நான் சொல்றதுதான் உங்களுக்கு புது மார்க்கமா தெரியுது. ஒத்துழைக்க மாட்டேங்க. அதான் பயப்படும். மாரிஃபா கிடைச்சிருச்சேன்னு நினைக்காது. பலாம் இப்னு பாவூர் ஒருத்தர், மூசா அலைஹிஸ்ஸலாம் தான். அவனுக்கு அல்லாஹ் தஆலா இஸ்முல் ஆலம் எல்லாம் சொல்லுவான். இஸ்முல் ஆலம் கூட இருந்துச்சு. இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் எந்த அரசன் கூட சண்டை போனாங்க? ஜாலூத். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஜிஹாத் செஞ்சாங்க. சர்தன் பார்த்து அந்த ஜிஹாதுக்கு போனா அந்த அரசன், இந்த பலாம் இப்னு பாவூர் ஒரு நாட்டில் இருக்கிற அரசன், பலாம் இப்னு பாவூரை போய் பிடிச்சிட்டு சொன்னா, உனக்கு எவ்வளவு வேணாலும் செல்வங்கள் தானே, நீ உன்னுடைய அந்த அஸ்மால் ஆகும் இருக்கு, அதை பயன்படுத்தி மூசாவை தோற்கடிச்சு புறமுதுகு காட்டி ஓடும். யாருக்கு விரோதமா அவரை பிடிக்கிறாங்க? நபிக்கு. அந்த நபிக்கு தாயில நபிக்கு சாதகமா யார் இருக்கிறா? அத மறந்துட்டான். அவன் மாரிஃபா படிச்சவன் மறந்துட்டான். ஆனாலும் அவனுக்கு இறை அச்சம் இருந்துச்சு. அலிமா பயந்து சொன்னா, தயவு செஞ்சு போ, நீனு வேணாம், உன் சொத்து செல்வமும் வேணாம், நீ வேற ஆளை பாரு. நபியை எதுக்கு சொல்ற? முர்சலான நபியே எங்கடி என்ன முதல்ல ஒதுங்கிட்டான். அவன் அரசன் என்ன செஞ்சா, ராணி அழைச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டான். வீட்டுக்கு போய் அவர் பெஞ்சாதி வளர்ச்சிட்டான். கொண்டு போற நகையெல்லாம் மூட்டையெல்லாம் அங்கேயே கொட்டிட்டான். இவ்வளவு எடுத்துக்க
எப்படியாகிலும் மாப்பிளையை சமாதானப்படுத்தி இஸ்முல் ஆபத்தை பயன்படுத்தி மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய படை புறம்போது காட்டி ஓடணும். அந்த ஏற்பாடு நீ செஞ்சு தரணும். இப்ப இவ்வளவு தக்குவா செஞ்சவன் பெஞ்சாதி வளர்ச்சியோட வளர்ந்துட்டான், ஒத்துக்கிட்டான். விளங்குச்சுங்களா? क्या हिस्सा नया बोल रहा हूं है அதுதான் அவனை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னா வலா கின்னஹு அஹ்லத இலல்லாஹ், பூமி பக்கம் சாஞ்சான், துன்யாவுடைய ஆசாபாசன பக்கம் சாஞ்சான். மசலுஹு கமசலில் கல்பு, அவனுக்கு உதாரணம் நாய்தான். நாய் இன் தத்ருகு யல்ஹத் அவ் இன் தஹமிலு யல்ஹத், சும்மா விடுங்க அப்பவும் நாங்க தொங்க போட்டுட்டு தான் இருக்கும், விரட்டுங்க அப்பவும் நான் இருக்கும். குர்ஆன் में बोल दिया अल्लाह மசலுஹு கமசலில் கல்பு, யார் அவன்? விலாயத்து உள்ளவன், இஸ்முல் ஆலம் கையில வச்சிருந்தான், என்ன வேணாலும் செய்வான். அவ்வளவு சக்தி உள்ளவன் முர்சலான நபிக்கு விரோதமாக பெஞ்சாதி பேச்சுக்கிட்டு தான் சார். முந்தி தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தது, பெஞ்சாதி வளர்ச்சோட அவன் நகையெல்லாம் வாங்கிட்டு அரசர் வாங்கிட்டு வளர்ச்சா மாப்பிள்ளை. அதனால நாம எங்கெங்கெல்லாம் வளைகிறோம் அது அல்லாஹ்வுக்கு தெரியும். தன்னுடைய நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றான் வலவுல்லா ஃபதுலுல்லாஹி அலைக வலவுல்லா அன் சப்பத்னாக லகத் கித்த தர்கனு இலைஹிம் ஷையன் கலீலா, நாம் உங்களை இப்படி சரிப்படுத்தி வைத்திருக்காவிட்டால் நபியே சாஞ்சிருப்பீங்க, கொஞ்சமாவது சாஞ்சிருப்பீங்க. நாம் என்ன அகீதத்தை ஒவ்வொரு வினாடியும் நடுநடுங்கி கொண்டிருக்கும். நபே ஈமான காப்பா, அல்லாஹும்ம ஸல்லி அல்லாஹும்ம ஸல்லி அல்லாஹும்ம ஸல்லி. जो डरता है उसको अल्लाह नवाजते, बच्चा रोता है दूध पीता है, मौला के सामने बंदा रोता है उसके गुनाह माफ होते हैं. जो निडर है அவன் வழங்கிட்டான், தன்னை ஜூதுலயே ஜூசுன்னு வழங்கி வச்சிருக்கலாம் சில பேர். वजूद मुतलक और जुज़ அஸ்தக்ஃபிருல்லாஹ், वजूद में जुज़ है, ஒரு ஜுஸி இருக்காருல்ல, நாம அதெல்லாம் படிச்சு வச்சோமே. தகய்யுர், தபதுல், தஜ்ஸியா, தக்ஸீம் இதெல்லாம் விட்டு பரிசுத்தமான அல்லாண்டு இன்னும் எப்படி வழங்குறான்? ये बात और है यार, कौन सी बात और है? हम भी मौला से ही भाई ஹக்க கொண்டு தான் இருக்கிறோம், ஹக்கு தான் வெளியில கொண்டாந்து இருக்கிறான், ஹக்கு தான் கூட இருக்கிறான். கூட இருந்து எங்கே கொண்டு போவான்னு என்ன தெரியும்? நான் क्या बोल रहा है, தௌஹீதை வச்சுதான் வாழணும். என்ன சொல்லுகிறான்? வமன் ஸுஹ்ஸிஹ அனின் நார், எவர்கள் நரகை விட்டு பாதுகாக்கப்பட்டார்களோ, வஉத்கிலல் ஜன்னத, சுவனபதியில் நுழைவிக்கப்பட்டார்களோ, ஃபகத் ஃபாஸ், அவர்கள் வெற்றி அடைந்தார். அப்ப நீ நரகத்தை விட்டு பாதுகாக்கப்பட வேண்டும், நீ பாதுகாக்க முடியாது, உன்னை அவன் பாதுகாக்கணும். புகழ் கஞ்சத்தம், வமன் யூக ஷுஹ நஃப்ஸிஹி மஜ்ஹூல் में लाए, யார் அந்த மனசுடைய நஃப்ஸுடைய கஞ்சத்தனத்தை விட்டு பாதுகாக்கப்படுவாங்க. உன் கையில இல்லைன்றான், ஐநா இருக்கிற நான் என்ன செய்வேன் அதான், ஆனா நான் என்னுடைய இல்முக்கு விரோதமா செய்வேன், என் இல்மு கிலாஃபா செய்வேன். அந்த வகையில் நானும் மஜ்பூரா, என் இல்ம கதீம். அதனால நீ உஷாராய். இப்ப தற்கால நிறைய பார்த்தால் ஏத்திபாரு பில் ஹவாத்தி, சஹாபாக்கள் சொன்னா ஹயாத்தை நாங்க யாரையும் புகழ்ந்ததே கிடையாது. அவருடைய மவுத்து ஒடுக்க சலாமத்தான புகழணும், இல்லைன்னா மௌனமா இருக்கும். இப்ப நான் உங்களை வலியாக்குறது, நீங்க என்ன குத்துபாக்குறது, நான் உங்களை ஹவுஸாக்குறது, அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஐஸ் வச்சு நைஸ் வச்சு, இது இவ்வளவு தவஜ்ஜோ பகையர். குஷாமதி கா மூ காலா, முகத்தூது செய்யறவன் மூஞ்சில எப்பவும் இருள் சுடும். ரெண்டாவது இதுல உள்ளொன்று புறவொன்று, அஸ்தக்ஃபிருல்லாஹ் அது ரொம்ப துரோகாது. ஷேக் ஒரு மனுஷன் உள்ள ஹக்கீரா வழங்க, என் சர்க்கார்ட்ட ஒரு ஆள் உட்கார்ந்து ஆலிம் தான் விபத்து அத்தியாவசியம். सरकार
இருந்தார், பேச பேச ஜி ஹுசூர் ஜி ஹுசூர் ஜி ஹுசூர் ஜி ஹுசூர் இருந்தார். सरकार जलाल अरे छोड़ मियां हुजूर, अंदर खुद को हुजूर समझता, बाहर मुझे हुजूर बोलता, शर्म नहीं आती तुझे? निफाक है, निफाक की अलामत. इவ்வளவு கூட ஷேக் உன் கல்வி தெரியாது நினைச்சிட்டு இருக்கிற. जी हुजूर जी हुजूर जी हुजूर किसको बताता रहे न करे? क्या इतना भी मैं अनाड़ी हूँ? अनाड़ी சொன்ன अनाड़ी கோமாளி, கோமாளி வரல இந்த மக்காமில் உட்கார வைக்கிறான். उसको देते अल्लाह ताला इत्तक़ू मिन फिरासतिल मोमिन फ़इन्नहु यंज़ुरु बिनूरिल्लाह, उन्हें अल्लाह के नूर से देखता है. என்ன வள பலா வருது, முசீபத் வந்து பாக்குறேன். வெளியில ஷேக் பண்ணிடுற மாதிரி காட்டுறது, உள்ளுக்குள்ளால ஷேக் விளங்குங்களா லேசு காட்டுறது, நிஃபாக் அலாமத்து நிஃபாக். பயப்படணும். நான் இந்த பயான் இங்க துபாயில நிசாமிஷாவுடைய அண்ணன் இருக்கிறாரு ஷுகுர் பாய், அவருடைய ஒரு மகன் அங்க இருக்கிறார், ஜமாலியாவில் படிச்சவர், என்ன படிச்சவர், அவர் இந்த பயான் செஞ்சார். பயந்துட்டாங்க. அதனால கல்விகளை சுத்தப்படுத்தணும், உள்ளும் புறமும் ஒன்றாயிருக்கும். கருணை நாம பயந்தால் நடுங்கி கொண்டே இருந்தால் எல்லாம் கருணை காட்டும். ஏன்னா ரெண்டுமே எதுவுமே மிஞ்சக்கூடாது. ஆதரவு மிஞ்சிட்டா, ஆதரவு மிஞ்சிட்டு எல்லா பேர் சொல்றாங்க சில பேர், அட உடுறா அல்லாஹ் கஃபூர் வைங்க உடுறான்னு உடையெல்லாம் பாபி செஞ்சு ஆசிச்சுக்கு அல்லாஹ் கஃபூர் வைங்க. இது வந்து ஆதரவு மிஞ்சி போனா அப்படி பண்ணும். அச்சம் மிஞ்சி போனா அல்லாவுடைய ரஹமத்தில் நட்டுல இருக்கு. மாயுச அல்லாவுடைய ரஹமத் ரொம்ப சுருக்கம் வாழைங்க, அல்லாவுடைய ரஹமத் ரொம்ப விசாலமா இருக்கு. அப்போ அலிமான் பைனல் ஹவுஃபி வர்ரஜா, ஆதரவு அச்சம் இந்த ரெண்டுக்கு மத்தியில் இருக்கு. அந்த இல்மு அல்லாஹ் கைப்பா மறைவா இருக்குங்களே. நம்மளுடைய தக்பீர் நம்மளுடைய முகத்தை நம்ம தெரிஞ்சு போச்சுங்க, தெரிய கூப்பிட்டு சொன்னாங்க. சஹாபாக்கள் 1,24,000 பேர்ல அஷரை முபஷரான்னு எத்தனை பேர் சொல்றீங்க? மற்றவங்க எல்லாம் மற்றவங்க சொல்ல போக மாட்டாங்களா? நவுதுபில்லாஹி. ஏன் அவரோட சொர்க்கவாதின்னு சொல்ல சர்க்கார் 10 பேரை அல்லாஹ் தஆலா இல்ஹார் செய்ய சொன்ன. உங்கள் ஆயால் நீங்க சொல்லிடுங்க நபியே. என்ன சொல்ல சொல்லி என்ன காமிச்சாங்க? खासिम जन्नत मोहम्मद रसूलुल्लाह, मालिक जन्नत अल्लाह, खासिम जन्नत मोहम्मद रसूलुल्लाह. விளங்குறீங்களா? அதனால தான் நீங்க சொர்க்கவாதி நீங்க சொர்க்கவாதி நீங்க சொர்க்கவாதி நீங்க சொர்க்கவாதி சொன்ன. ஆதாரத்தை படிச்சு பாருங்க, ஆயத்துல வந்திருக்கா कैसा मुख्तार नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम. वाह सरकार साहबा बिलाल हबशिया இருக்கிறது. ஹய்யாத சலாஹல பிலால மாத்த முடியாது பதவி. நீங்க எக்ஸ்ட்ராவா 3 மணி நேரம் கட்டிக்கோங்க. 3 மணி நேரம் இருக்கு, 3 மணி நேரம் 3 நாள் இருக்கு. பிலால் 1 மணி நேரம். பிலால் சொன்னது திருப்பி நீங்க சொல்லுங்க, முகப்பில் சொல்லுங்க. இவ்வளவுதான் நான் செய்யலாம், பிலால மாத்த முடியாது. அதோட போயிடுச்சு. கொஞ்ச நாளைக்கு பிறகு எல்லாரும் சேர்ந்து உமர் நாயகத்துக்கு தலைப்பாங்க. நீங்க சொன்ன நீங்க செல்ல பிள்ளை மாதிரி அது ரசூலுல்லாஹ் ரொம்ப கேட்பாங்க. அதனால ஒரு தடவை உமர் நாயகம் போய் அந்த பழைய செய்தி விட்டு போன செய்தி மறுபடியும் யார் சொல்ல இல்லாத கொஞ்சம் மாத்தணும் பெருமானா சொன்னா இது முந்தி ஒரு தடவை வந்துச்சு, நான் அதுக்கு வழி சொல்லி இல்லாத சொல்றபடி சொல்லட்டும். நீங்க பசாத்து பலாகாத்தா நீங்க 3 மணி நேரம் சொல்லுங்க. மறுபடியும் இப்ப நீங்க வந்து சொல்றீங்க உங்களுடைய கோரிக்கை ஏற்றுக்கொண்டு பிலால் இங்க வாங்க, நீங்க நாளைக்கு ஃபஜ்ருக்கு வாங்க சொல்லக்கூடாது. பிலால் அழுவ ஆரம்பிச்சுட்டார். 15 காரணம் அழுவ ஆரம்பிச்சுட்டார். உமரு நீங்க வேற யாரையும் வாங்க சொல்ல போயிட்டார்கள். ஒரு நாள் ஃபஜ்ர் வரல. இன்ஜாலல்லாஹு அலைக்குமுல் லைல சர்மதன் இலா யௌமில் கியாமா அந்த ஆயத்துக்கு அமல் ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ
பகல் வரலன்னா ஒரு குறிப்பிட்ட சில மணி நேரம் தான் மனுஷன் தூங்கலாம். ராவு 30 மணி ராவ் ஆயிடுச்சுன்னு சொன்னா, 30 நாள் 3 நாளைக்கு ராவ் ஆயிடுச்சுன்னு சொன்னா, அதுக்காக மனுஷன் 30 நாளைக்கு என்ன செய்வான்? இடையில கொஞ்ச நேரம் தான் தூங்கிக்கலாம். அந்த மாதிரி மக்கள் தூங்கி தூங்கி விழா மாறி மாறி எந்திரிச்சு உட்கார்ந்து திரும்பி படுத்து அல்லலா போயிடுச்சு. மிருகங்கள்லாம் பசிப்பட்டினி வந்து இரவு பகலாக ஃபஜர் வராதனால மேய போக முடியாம கஷ்டப்பட்டுச்சு. விளங்குச்சுங்களா? இந்த அல்லல் தொல்லைகள் எல்லாம் பார்த்து சஹாபாக்கள் ஓடி போய் சொன்னாங்க, உமரே ரசூலுல்லாஹ்ட்ட போங்க, வாபஸ் வாங்கிக்கிங்க, பிலாலே வாங்க சொல்லணும், ஃபஜர் வர மாட்டேங்குது, விடிய மாட்டேங்குது. அதுல பிலால் அழுதுகிட்டே முதலில் உட்காந்து அழுதுகிட்டே உட்காந்து இப்ப பிலால உமர்லாம் ஆயிட்டு சொன்னா, இஸ்பிர் யா உமர் ஆனா உசல்லி ரகாத்தை அவசியம் 2 ரகாத் தொழுது பிறகுதான் செய்தி. பிலால் வாங்க, நீங்க வாங்க சொல்லுங்க, ஃபஜர் வரட்டும், நீ வாங்க சொல்லுங்க, சொன்னமா ஃபஜர் வரும். பிலால் வாங்க முடியல, ஃபஜர் வந்து ஃபஜர் வெளிச்சம் வந்துருச்சுங்க. வாங்க முடிச்சா பிலால் வந்து காலில் யார சொல்ல, நான் நரகவாதியா போயிட்டு நேற்று நான் நரகவாதியா போயிட்டேன், இவ்வளவு காலம் என்ன பாரு சொல்ல வச்சு நேற்று திருப்பிங்க வேலையை விட்டு அதுல இருந்து ஒரு மோதியில் உட்காந்து அழுது. பிலால் நான் இருக்க நீங்க நரகவாதி, எந்த வாசம் நான் இருக்க நீங்க நரகவாதி, நீ சொர்க்கவாதி பிலால், நீ சொர்க்கவாதி. சொர்க்கத்துல முந்தி போவீங்க பிலால், எல்லாருக்கும் முந்தி போவீங்க. சொன்ன உடனே பிலால் திகச்சு போய், யார சொல்ல மாத்தி சொல்லுங்க, அபூபக்கர் முந்தியா? ஆமா, அபூபக்கரோட முந்தி தான் போவீங்க. யார சொல்ல உமருக்கு முந்தியா? உமரோட முந்தி நீங்க தான் போவீங்க. ஜலாலுக்கு ஆகே சர்க்கார் உங்க பூச்சரையும் சர்க்கார் பாடுறேங்க. உங்க உஸ்மானுக்கு முந்தியா? ஆமா, உஸ்மானோட முந்தி நீங்க தான் போவீங்க. உங்க அலியோட முந்தியா? அலியோட நீங்க தான் முந்தி போவீங்க. அந்த இஷ்குல பேசிக்கிட்டே வந்து யார சொல்ல உங்களோட நான் முந்தி போவேனா, என்னோட நீ தான் முந்தி போவேன். இப்ப பிலால் காலம் அழுதா கெஞ்சின கதை யார சொல்லலாம், திசான நுபுவத்துல வந்து மாத்தி சொல்லுங்க, மக்கள் என்ன சொல்லுவாங்க? ஆகா பின்னால குலாம் முன்னாவது, ஆகா பின்னால குலாம் முன்னால, இது தாங்காது. யார சொல்ல விஷயம் அப்படி இல்லாது. நான் ஒட்டகையில சவாரி ஆகிறேன், அந்த ஒட்டகையின் கயிற்றை பிடித்துக் கொண்டு சுவர்க்கத்துல கால் முந்தி நீங்க வச்சிருக்கீங்க. இதுதான் முந்தி உள்ள நுழையுது. क्या नक्शे ही वहां जाके देखेंगे, क्या नक्शे ही वहां जाके देखेंगे। अबू बकर थे, आए रसूल के पास तो सिद्दीक अकबर हो गए, उमर थे, आए रसूल के पास तो फारूक आजम हो गए, उस्मान थे, आए रसूल के पास तो ज़िन्नूरैन हो गए, आए आदि आए, क्या है सरकार से मिले, सोबत सरकार क्या हो गए, हैदरे कर्रार हो गए। समझ में? ये अल्लाह ताला बनाते ஒரு மனுஷன் சீர்ஞானம் நல்லா கேட்கணும். ஏன்னா அக்பர் அலிக்கு தூக்கம், ஏன்னா கண்ணு பழகாத பிள்ளை, நம்ம சபையில் இப்பதான் புதுசா வர்ற சீர்ஞாக்கம் ஆக்கி ஒருத்தர் பௌரசிக்காச்சு. 5 ரூபா காசு நோம்பு காசு கொடுத்து அங்கெல்லாம் வச்சிருந்தேன், என்கிட்ட வந்து 10 பேர் சொல்லிட்டு எங்களை நோம்பு காசு கொடுங்கன்னா என்ன செய்ய? பாவா இங்க கொடுத்துட்டேன், வாங்கிக்கிங்க, என்ன இடத்துல கொடுத்து நாம இங்க கொடுத்துட்டேன்னு. அல்லாஹ் சொர்க்கத்தை படைச்சு நபிகிட்ட ஏன் கொடுத்துட்டான்? உங்க உம்மத்து நான் பங்கீடு செஞ்சா உங்களுக்கு எதுவும் மனக்கசை போகும். உங்கள்கிட்ட கொடுத்தது நீங்களே செய்யும். உங்களை விளங்கல மசலா என்ன? பாய் இந்த வீட்டுக்குள்ளால வீட்டுக்காரன் அழைச்சிட்டு வரலாம்ல, சொர்க்கத்தை பெருமானார் வாங்கிட்டாங்களா இல்லையா? இன்னல்லாஹ் அஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னah. உயிர் பொருள் எல்லாம் கிரயம் கொடுத்து சொர்க்கத்தை விலைக்கு கிரயப்படுத்திக் கொண்டார்கள். யாரு? மூமின். அதுல தலை யாரு?
பெருமாங்க சொர்க்கத்தை வாங்கிட்டாங்களா இல்லையா? இப்ப அவங்க சொர்க்கத்தை அவங்க யாரும் வேணாலும் அழைச்சிட்டு போனாங்க. அது अपने घर में जिसको चाल नहीं जाता யார பிடிக்கணும்? சீர்னி கொடுக்குறவரை பிடிக்கணுமா? உள்ள உட்காந்து அவர் வாசல் கொடுக்குறாரு, என்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டே இருந்தா. அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு அந்தஸ்து கொடுத்துருக்குறாங்க, அவங்கள பிடிச்சிக்கப்பா. உன் பாவமே மன்னிக்கப்படணும். நேரடியா என் மூஞ்சில் முடிக்காது. நான் முன்தகிமுகிற சிபத்துக்கு முத்தஜல்லி ஆயிட்டான், நான் சரீஉல் ஹிசாப முத்தஜல்லி ஆயிட்டான், நான் ஷதீதுல் இகாப் ஆயிட்டான். அதனால நீ என்ன செய், வல்லவ அன்னஹும் இருந்தாலும் அன்புசம் ஜாவுக நபி ஹபீபே தன் நப்சுக்கு அநீதி செஞ்சு உங்கள்கிட்ட வரட்டும், உங்கள்கிட்ட வந்து அண்டி இருக்கலாம். அங்க இருந்து ஃபர்ஸ்ட் வருதுல அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்கிறான். இப்ப நான் அவனை பார்க்கவா உங்களோட பார்க்கவா? உங்க திருமணத்தையும் பார்க்கணும், உங்க பக்கத்துல தானே வந்து மன்னிப்பு கேட்கிறான். என்ன தந்திரம் கத்துக்கிட்டான்? நீ நேரடியா என்ன முன்னோக்கினால் என்னுடைய ஏனைய சிபாத்துகள் முத்தஜல்லி ஆயிடும். என் ரசூலுடைய வாசலுக்கு வந்தா அங்க கருணையே கருணை தான்.